நிறைய நல்ல விஷயங்களை தாவேக்கா ஆச்சு இந்த கடந்த சொல்லுங்க, ஒன்று ரெண்டு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தான் தெரியலையோ என்னன்னு தெரியல, என் கண்ணில் படல. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். விவசாயிகளுக்காக 150 கோடி மானியம் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிடல்ஸ். பக்கத்து ஊர்ல பஸ் விட சொல்லி 10 வருஷமா போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க. குண்டு பல்பு அண்ட புழு புழுகுது. விவசாயிங்க ஏன் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல, பல்வேறு காரணங்களுக்காக போராடி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா? இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ற எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியறது இல்லை. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடு. இவங்க பரப்புற ஃபேக் நியூஸ் பண்ணதா சொல்ற அந்த அந்த இன்வர்ஸ் நரேட்டிவ் வச்சிட்டு இருக்காங்க. இவங்க வேற எதுவுமே கிடையாது. ஒரு நாள் பாப்பாங்க, 2 நாள் பாப்பாங்க, 3ஆம் நாள் வெஸ்த வச்சு கொண்டு விடுவாங்கடி. நீங்க போய் எதுவும் பண்ண துப்பு இல்ல, திராணி இல்ல, அவர் டைலாக்ல சொல்லணும் எதுவுமே இல்ல. அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணல, ஒரு ட்வீட். எனக்கு ட்வீட்லாம் பண்ண தெரியாது. டிவிங்ல இருந்து ஒரு ட்வீட் வந்திருக்கு. டிவிகே ஐடி விங்ல இருந்து. இது ரொம்ப தப்பு. அப்ப கூட ஐடி விங் ஒரு ட்வீட் கூட போட உங்களுக்கு தைரியம் இல்ல? அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? இங்க நீட் பேப்பர் லீக்குக்கு போன வாட்டி பசங்க எல்லாம் நம்ம ஊர்ல பண்ணதுக்கு போலீஸை விட்டு அடிச்சிங்க. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் அசிங்கப்படுத்த கூடாது. என் பசங்க மேல கை வைக்காதீங்க அப்படி இப்படின்னு பெருசா சீன் எல்லாம் போட்டீங்க. கடைசியா பசங்க மேல நீங்க கை வைக்கிறீங்களே. இப்ப நம்ம கிளம்பி என்ன பண்ண, எங்க போறீங்க? இருங்க, பஞ்சாயத்து முடிச்சு என்னப்பா? பஞ்சாயத்தை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நீட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் தாவேக்காவுடைய அரசும் இருக்கு, முதல்வர் விஜயுமே இருக்கு. நீட்டுக்கு அப்படியா? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஃபுல்லா பொய்யா இருக்கு. என்னென்ன போய் வேற என்ன கோபம் இருக்கு? எது உண்மை? எல்லாமே பொய்யுங்க. எதை எடுத்தாலுமே பொய். என்ன சார், எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களாம் சந்தேகப்படக்கூடாதியா? பார்த்த உடனே சுட்டு கொன்றுக்கணும். அவர் கொடுத்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஃபுல்லாவே பொய் தான். இங்க வா. காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அந்த பையன் பேர் என்ன? அபிஜித். அந்த பையன் சொல்லியிருக்கான், நான் கூப்பிட்டு நீங்க வரலனாலும் நான் தான் காரணம் நீங்க எல்லாம் இங்க இருக்கிறதுக்கு. அப்ப நீங்க அடிபட்டதுக்கு நான் சாரி கேக்குறேன். ஒரு குட்டி பையன். இதுக்கு பேர் தான் அக்கௌண்டபிலிட்டி. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. ஸ்பெல்லிங்கே தலைவருக்கு தெரியல. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். கரூர் சம்பவத்தோட 41 பேர் செத்ததுக்கு யார் காரணம்? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? பாதிக்கப்பட்ட அந்த 41 பேருக்கு அரசு வேலை கொடுத்தா இது குத்தமா? குத்தமே கிடையாது. அதையும் நம்ம வந்து அது எப்படி உன்ன பார்க்க வந்த கிரேசி பிரான்ஸுக்கு நீ அரசு வேலை? இப்ப நேத்தி ஒரு பையன் கோல்டு மெடலிஸ்ட், ஓகேவா? அந்த பையன் 50 வாட்டி கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணி அவனுக்கு கிடைக்கல. கோல்டு மெடலிஸ்டுக்கே கிடைக்கலன்னா ஜாலியா உங்களை பார்க்க வந்த கிரேசி ஃபேன் செத்து போனதுக்கு நீங்க எப்படி தூக்கி கொடுப்பீங்க கவர்மெண்ட் வேலைய? மண்டைக்கு மேல் மண்டை இருந்தால் மட்டும் போதாது, மதி வேண்டும், மதி. கரூர்ல உயிரிழந்த குடும்பத்துக்கு கொடுத்த அரசு பணியெல்லாம் நான் ரத்து செய்ய போறேன். ஏன் ரத்து செய்கிறீங்க? உயிரிழந்த குடும்பத்துக்கு தானே நான் கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அரசு வேலை என்ன பெருமாள் கோயில் பிரசாதம் நினைச்சியா? எல்லாரும் லைன்ல நின்னு வந்து வாங்கிட்டு போறதுக்கு? அதுக்காகவே படிச்சு தேர்தி கஷ்டப்பட்டு வர்றவங்க எல்லாம் கேனப்பையிலா? உனக்காக உயிரை விட்டு இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தை நீ தத்தெடுத்து கடைசி வரைக்கும் நீயே சோறு போடு. அரசாங்கம் பாத்துக்கணும். ஜனநாயகமா படம் வந்துச்சுன்னா அங்க தேட்டர்ல ஒருத்தர் செத்து போயிட்டா அவனுக்கும் கொடுப்பீங்களோ கவர்மெண்ட் வேலை? டிஎம்கே காரணம் எப்படி சொல்லுவீங்க? அந்த மனுஷன் என்ன சொல்லுச்சு? எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டன் சாவறத விரும்ப மாட்டான்னு சொன்னாரு. எங்க டிஎம்கே சொல்லுச்சு எல்லா இடத்துலயும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு போய் பரப்புறீங்க? இது 4 முடிய புடிக்கி உருட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது வச்சா தானே 10 பேர் பயப்படுறா. 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க, குழந்தை மாதிரியா இருக்கா? இது வச்சவன பாருங்க, நீங்களே பயப்படுறீங்களா? பெருவாரியான பெண்களுடைய ஆதரவு தாவேக்காவினுடைய தலைவர் விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால சமூக வலைதளங்கள்லயும் பொதுவெளியிலையும் ரொம்ப எளிமையா பார்த்துட முடியுது. அதுக்கு என்ன காரணம், என்ன பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி பெண்கள் டிவிக்கே கிடையாது, அந்த மாதிரி கட்சி டிவிக்கே கிடையாது. தமிழ்நாடு சென்ட் ஜோசப் விஜய் எனக்கு முதல்வர் சீட் கிடைக்கணும்ட்டு. இது என்ன தெரியுமா? பொம்மை கோயில். அதாவது நம்ம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பா நடக்கும். பாண்டிச்சேரியில இருக்கு. நீங்களும் வந்து என்ன வேண்டுறீங்க? இவன் எப்படி சொல்ல மாட்டானே, எப்படி சொல்லுவ? பிரைவேட்டா பேசணுமா, பிரைவேட்டா பார்க்கணுமா, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி தனியா பே பண்ணி வந்தீங்கன்னா எங்க பிரைவேட்டா பேசலாம், பிரைவேட்டா பார்க்கலாம். செம பீட்டிடா மச்சான். டிவிக்கே ஆபாச வர்ச்சுவல் வாரிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்தா சோஷியல் மீடியா நீங்க பார்க்கலாம். பக்கத்துல மல்லிகை அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அங்க போய் தங்கலான்னு பார்த்தா அங்க
சிக்கையா மொக்கையா கிக்கியா முக்கியா கிளி கிளி பிலி 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 கிலி கிலி பிலி பிலியா யோ சரியா சொல்லி தோறையா. பிராத்தல் நடை சார் பிராத்தல். இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு மனைவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்க இன்னும் லீகலி டிவோர்ஸ் கிடையாது. அப்படி இருக்க பட்சத்துல பப்ளிக்கா நீங்க வந்துட்டு டேஷ் பண்றீங்க, ஓகேவா? இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. அழுத்தம் திருத்தமான காரணங்கள் சொல்லுங்களேன். இதனாலதான் விஜய் நான் பிஜேபி பின்னணியில இருக்கிறவர்னு சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் மோடின்ற ஒரு வார்த்தையை தூக்குறதே கிடையாது. உனக்கும் கைப்பிள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தேன். சொல்லுங்க இப்ப. டிஎம்கே திமுக திருட்டு திமுக இவ்வளவு பேச தெரிஞ்ச வாய்க்கு மோடின்னு பேச துப்பு இருக்கா, திராணி இருக்கா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். சொல்ல வேண்டியதானே மோடி நீ பண்ற தப்புன்னு சொல்ல வேண்டியதானே. இன்னும் அழுத்தம் திருத்தமான காரணங்கள் என்ன அழுத்தமா நம்ம உங்களுக்கு நரேட்டிவ் சொல்றோம் அப்படின்னா இந்த காரணம் இதனாலதான் அடிச்சு உடைச்சு அவர் எதிர்த்து ஏங்க பேசல தமிழ் தாய் அப்படிங்கிறதுக்காக. வாழ்த்து அவர் பாட்டு இஷ்டத்துக்கு மாத்தின்னு இருக்காரு. அந்த பேசிக் நாலேஜே இல்ல. உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. எனக்கு புரியல. அப்புறம் தமிழகம் அப்படின்னு மாத்த ட்ரை பண்றாரு. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? ஹிந்தி கொண்டு வர ட்ரை பண்றாரு. என்இபிக்கு சைலண்டா ஓகே சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப ஒரு ஆணித்தனமான ப்ரூஃப் இதனால விஜய் பிஜேபி இல்லன்றதை நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ஏன்னா தனக்கு 108 சீட்டு தான் கிடைச்சிருக்கு. பெரும்பான்மைக்கு ஒரு 10 சீட்டு தேவைன்ற பட்சத்துல பிஜேபி கூட்டணியில இருக்கிற எந்த கட்சியுமே ஒரு அணுகல. கரெக்ட். ஏன்னா உட்கார்ந்து பிஜேபி ஆயிடும். ஆவோஜி 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 பாஜி சாப்பிட வாங்கோ வாங்கோ. ஏப்பா கரெக்டா தானே கூவுறோம்? நான் கரெக்டா தான் பேசுறேன், நீ தான் பார்த்து பேசணும். இல்லன்னா நுங்க கழட்டிட்டு வாங்கி சிங்கு. நான் டிஎம்கேக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொன்ன சீன் மாறிடும். என்னடா பொளப்புது? சேர்ந்தா பிஜேபி ஆயிடுங்கிறதுக்காக ஒரு சேரலன்னு சொல்ற குற்றச்சாட்டு சரியா இருக்குமா? ஆமா, வேற என்னங்க? நேரடியா அதானங்க பாலிடிக்ஸ். ஆஹா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. அதுக்கான இப்ப டைரக்டா இப்ப எல்லாரும் உட்கார்ந்து இன்டைரக்டா என்ன பிஜேபின்னு சொல்லிருக்காங்க. நேரா போய் நான் அங்கன்னு தூக்குனேன்னு பட்டவர்தனம் ஆயிடாதா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அதனாலதான் அவங்க பிஜேபி எதுக்கு நீ டிஎம்கேக்கு வந்து ஆள் எடுக்கிற? உனக்கு தான் எங்களை பிடிக்காது. நீங்க தான் தூய சக்தியாச்சு. ஏன் தீய சக்திகிட்ட வந்து தூக்கிட்டு இருக்க? ஓகே கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் 5 இருந்து 30 லட்சம் வரைக்கும் வாங்குறத கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணை வேலை விட்டு தூக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொம்பளை ஒரு தலித்துன்னு தெரிஞ்சோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கண்ணுக்கு நேரம் உங்க கட்சியில இருக்க பொண்ணு அழுது அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கோ அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கோ உங்களுக்கு துப்பு இல்ல, கேக்குது, திராணி இல்ல. நீங்க எங்க தமிழ்நாட்டு பொண்ணை காப்பாத்த போறியான்னு கேக்குறேன். வேற ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? ஆமா, இப்போ இன்னொரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனையா? எல்லாம் ஒரு மாசம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க கட்சியில இருக்க பொண்ணை காப்பாத்துங்க, மத்தவங்கள பத்தி அப்புறம் பாப்போம். தொடர்ந்து குழந்தைங்க அத்தனை செத்துச்சு, எதுக்கும் வாயை கூட திறக்கலையே நீ? வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது உங்களை யாரும் உட்காந்துட்டு நீங்க இறங்கி வந்து போராடுங்கன்னு சொல்லல. வாய்ஸ் அவுட்னா பண்ணு. அட்லீஸ்ட் ஒரு சின்ன கண்டனம், ஒரு சாரி சொல்ல கூட துப்பு இல்ல. அதுக்கு என்னப்பா? வேணாம், ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.